பாஸ் இந்த டோர்னமெண்டோட கிராண்ட் ஃபினாலே முள்ளங்குறிச்சி ராவின் பிரதர்ஸ் மரவமங்கலம் ஏசிசி 2 மேட்சும் 2 டீமுமே ஸோ நிறைய மேட்ச் ஹை ப்ரெஸ்ஸாக ஜெயிச்சு வந்திருக்காங்க. பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. பேட்டிங்கில் இருக்க போது மரவமங்கலம், ஃபீல்டிங்கில் இருக்க போகிறது முள்ளங்குறிச்சி ராவின். மேட்ச் சொன்னால் எங்கள் சைக்கிளில் மாதேஷ், நான் சைக்கிளில் சூர்யா, சாரி மணி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுந்தர். ஸோ ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் போயிருக்கு. செகண்ட் ஒன் ஓவனி பேட்ஸ்மேன் வந்தால் மணி ஆன் சைக்கிள். செகண்ட் சுற்றிருக்கான ட்ரை ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலில் ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு எங்கள் மாதேஷ். தீபா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷனை. பாலோட ஃபோர்த் ஒன் சுற்றிருக்கான ட்ரை பேட்டில் பண்ணல. பின்னாடி இந்த ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக விரட்டி போயிருக்காரு. ஒரு ரன் ஓட்டாங்க இந்த பால்லையும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க. கேரி பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் ஒரு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர் பால் மறிச்சு நேருக்கு நேரம் அடிச்சுட்டாரு. லாங் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது 6வே போயிருக்கு. சூப்பரான 6. ஃபர்ஸ்ட் பவுண்டரியை போலவே ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே இன்பால் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. முதல் ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க மரவமங்கலம் ஏசிசி. செகண்ட் ஓவர் பட எங்க குணால் டாட் பாலோட செகண்ட் ஒன் கேட்ச் போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போறாங்களான்னு பார்த்தா லைன்ல வச்சு கேட்ச் பிடிச்சிருக்காரு. குணால் எடுத்து கொடுக்குற ஃபர்ஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க ஃபைனல்ல. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா ரோலக்ஸ் சூர்யா வெரைட்டி ஆட பார்த்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் தாண்டுதான்னு பார்த்தா கண்ணா சூப்பராக சாப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் நாட் அவுட் தான் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பவுலர் தலைக்கு மேலே அடிச்சு விட்டு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். சிங்கிளோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. நவீன் வந்திருக்காரு ஃபாஸ்டாக. நெக்ஸ்ட் ஒன் சூர்யான் சைக் தெளிவாக கண்டிச்சு போட்டுக்கிட்டு பேட்ஸ்மேன் சிங்கிள். 2 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க மரவமங்கலம் ஏசிசி. பணப்பால் ஒரு வீடு பேருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை குயிக்காக டெலிவரி அதன் காரணமாக டாட் பாலாக மாறிருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் இல்லை பவுண்டரிக்கான சான்ஸாக இருக்கும். சரியான சாப்பிடுங்க சூப்பரான சாப்பிட பண்ணியிருக்காரு. 2 ஓடிலாம் நல்லா சாப்பிடுங்க. 2 ரன் 3 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க மரவமங்கலம் ஏசிசி. பொறுத்தோர் பட எங்கள் குணால் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் படம் அடிச்சிருக்காரு. கேப்ல விட்டு வைக்கல பாஸ்டா விரட்டி போய்க்கிருக்காரு. கண்ணன் 1-2 பார்த்தா பாஸ்டா த்ரோவா அடிச்சிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல பம்பிள் ஆகி போயிடுச்சு. அதன் காரணமாக இங்கே 2 ரன் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கண்ணா பாலுக்கு போயிடாரா விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. ஆனால் இங்கே 2 ரன் ஓடுறாங்களா ஒன்னோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் கண்ணா அவரை தேடியே கண்ணா அடுத்தடுத்த பந்தும் போகுது. சிங்கிள். பாலோட ஃபோர்த் ஒன் வர விட்டு சூப்பராக அடிச்சிருக்காரு. சிட்டு பாலுக்கு போயிடறாருன்னு பார்த்தா விட்டு தான் பிடிச்சி பார்த்துருக்காரு. 1-2 பார்த்தா 2வது ரன் கால் பண்ணி ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஊக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் நவீன் பாலுக்கு வந்துடுறாரா வெரைட்டி பாலுக்கு வந்து நல்லா டேக்கணுங்க. ரோலக்ஸ் சூர்யாவோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஸ்னீ பேஸ் பண்ணால் எங்கள் பழனி ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிட்டு ட்ரை ஃபீல்டர் தாண்டா பவுண்டரி பார்க்கும்போது நல்லா சாப்பிடுங்க. 4 ஓவருக்கு 40 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் ஐலேருந்து மரவமங்கலம் ஏசிசி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட எங்கள் ரகுபதி ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸாக போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவரை. பாலோட செகண்ட் ஒன்
டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு. அம்பேருக்கு பக்கத்துலேயே போச்சு. வெறுப்பு கையில் போச்சுன்னா மிஸ்பில் ரொம்ப ரேராக தாங்க இருக்கும். த்ரோவை நெருக்கமாக அடித்தார். அந்த எண்ணில் விக்கெட்டாக மாற்றலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரெடியாக அஜய் போயிருக்காரு. நல்ல சப் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் த்ரோவை ஃபுல் டாஸ் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டாவது பார்த்தா கண்ணா இருக்காரு ஃபீல்டர். விக்கெட்டாக மாற்றிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு. எலிவேஷன் கிடைக்கல. 2 ரன் பண்றாங்களா. அங்கே கண்ணா விரட்டி போயிருக்காரு. போட்டாங்க. சூப்பரான ரன். 3வது ரன் ஓடிடுறாங்களா. 2 ரன் மாற்றிருக்காங்க. லாஸ்ட் 1 more பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட சரியான ரைட்டு போயிருக்கு. அங்கே நவீன் இருக்காரு. ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். இல்லை தாண்டி போயிருந்தா தெளிவாக கேட்ச் பண்ணிருக்காரு. விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி ராபின் பிரதர்ஸ். ஸோ ஹாய் மக்களே, எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நம்ம கூட இருக்கிறது யாரு அப்படின்னா இன்பா. ஸோ இவர் மரவமங்கலத்தோட முன்னாள் பவுலர். சரியான பேஸ் போடக்கூடிய பவுலர். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில மேட்ச் பண்ணுக்காக நிற்க போய் இப்போ நிறைய மேட்ச் ஸோ அண்ணனை வந்து சீஃப் கெஸ்டாகவே கூப்பிட்டு மேட்ச்சுக்கு வரணும் அப்படின்னு நல்ல டோர்னமெண்ட்லேயே கூப்பிட்ற அளவுக்கு நிறைய மேட்ச் கிரேசியாகவும் நான் நிறைய டைம் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கரெக்டாகவும் டீசன் கொடுக்கக்கூடிய ஒரு அம்பேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றிண்ணா. ஒரு முக்கியமான கொஸ்டின், ஸோ உங்களுக்கு இந்த அம்பேர் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதை பற்றி சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா, நீ ஆக்சுவலாக ஒரு டாப் மரமங்கலத்தோட நம்பர் 1 ஒரு பெஸ்ட் பவுலர் அப்படி இருக்கும்போது இந்த அம்பேர் மேலே ஒரு ஆசை, அது எதனால் வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். எல்லாமே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பிளேயர் வேற, கோச் வேற, அம்பேர் வேற கிடையாது. எல்லாமே ஒன்றா சேர்ந்தது தான் கிரிக்கெட். இல்லை அது ஓகே தான். ஆனால் நிறையா பிளேயர்ஸ் வந்து விளாண்டு முடிச்சிட்டா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் விளாண்டு முடிச்சு அடுத்த மேட்ச்சே அம்பேர் கூப்பிட்டாங்க, உங்களை மதிச்சு கூப்பிட்டாங்கன்னா வர்றீங்களா? வர்றது இல்லாமல் நீங்கள் ஒரு கிரைசியா பண்ணுறீங்களா மற்ற அம்பேர்ஸ் மாதிரி இல்லாமல், அதை பற்றி சொல்லுவாங்க கொஞ்சம். ஆனால் இப்போ மேட்ச் வந்து எப்படின்னா, கிரிக்கெட்டை வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே விரும்பி பார்க்கறது இல்லைண்ணா. விட்டுட்டு போயிடுறாங்க. சரி, நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால யூனிக்காக பண்ண முடிஞ்சா அந்த கிரிக்கெட்டை ரசிப்பாங்களா, நம்மளால ரசிப்பாங்களா? என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அது முழு லவ்வோட பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னா. நான் இது வந்து ஃபர்ஸ்ட் நேமத்தம்பட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது என்னோட கெரியர் வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் நேமத்தம்பட்டியில் ஒரு பிளேயராக போனேன். ஸோ அந்த மேட்ச் வந்து மரமான கார்த்தியனை வந்து ஒரு அம்பேர் போய் நின்றா அப்படின்னாங்க. ஸோ அங்கே பண்ணது வந்து அது வந்து எனக்கு ஒரு அடையாளமாகவே ஆயிடுச்சு. மரவமங்கலம் இன்பா, கிரிக்கெட் பிளேயர் இன்பான்றது வந்து அம்பேர் இன்பா அப்படின்ற அப்படிங்கிற பேரை சந்தோஷம் உருவாக்கிறீங்க. அதுதான். ஏன்னா எல்லா அம்பேரும் நின்று வெயில்ல கஷ்டப்பட்டு நிக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. ஆனா நீங்க நின்னீங்கன்னா கிரவுண்டை விட்டு வேற வெளியில போக கூடாத அளவுக்கு இம்ப்ரெசிவா கொண்டு போறீங்க. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் காரணம் எல்லாமே நீங்க தான். நீங்க இல்லனா கண்டிப்பா நான் வந்து வெளிய தெரிய முடியாது. முன்னாடியே பண்ணிருக்கோம். வெளில தெரியறதுனால நீங்க அந்த இடத்துல கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பு போடுறீங்க. அதை வெளிக்காட்டுறதுக்காக தான் நாங்க இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை காட்டலன்னா நாங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப சந்தோஷம். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் பண்றாங்க. அதே மாதிரி தஞ்சாவூர்ல அமான் அண்ணன் அவங்களுமே கிட்டத்தட்ட உங்கள மாதிரி தான். ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாத்தையும் வெளில காமிக்கிறது நீங்க தான். ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணுங்கண்ணா. இன்னிங்ஸ் முடியல 45 அடிச்சிருக்காங்க. 46 டார்கெட் ஃபார் முள்ளங்குறிச்சி. மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் வந்த பக்கமாக விரட்டி ஆடி இருக்காரு. ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க கொங்கு. சிங்கிள் டபுளாக மாத்திராங்களான்னு பார்த்தா ஒரு நோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. வர்றேன் பாலோட செகண்ட் ஒன் திருப்பி ஆடி இருக்காரு. பின்னர் கையிலே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட் வாய்ப்பு பண்ண பார்த்தா அம்பேர் கால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்துட்டார் நினைக்கிறேன். வந்த பக்கமானாரு பழனி. சான்ஸ் ஃபார் விக்கெட் எடுத்திருக்காருங்க. முக்கியமான நேரத்தில் ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இந்தியன். இந்த மேட்ச்லையும் 2 ஆட விடாம விக்கெட் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சிவா. போன மேட்ச்ல 50 அடிச்ச பேட்ஸ்மேன். தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. ஃபுல் டாஸ் பால் அங்கே பழனி விரட்டி போயிட்டாருங்க. முன்னாடி நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த முறை ரன் அவுட்டுக்கான சான்ஸா யாரோட விக்கெட் அப்படிங்கிறத செக் பண்ணி கொடுப்பாங்க. யாரோட விக்கெட் அப்படிங்கிறத செக் பண்ணி கொடுப்பாங்க. சிவாவோட பேட்ஸ்மேனா கண்ணன். ரஞ்சிதோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக எடுத்து வச்சிருக்காரு. கவர்ல சான்ஸ் பால் பவுண்டரிக்கான வாய்ப்பா போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பாலே சூப்பரான ஒரு பவுண்டரி. அவங்களுக்கு தேவையான ஒரு பவுண்டரி இங்கே கொண்டு வந்திருக்காரு கண்ணன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி இந்த பில்லர் ரெடியாக இருந்திருக்காரு. சிங்கிள் ஓட்டாங்க. முதல் ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி ராபின் பிரதர்ஸ். செகண்ட் ஓவர் போட இங்கே கொங்குராஜ் பத்து பக்கமாக அடிச்சிருக்காரு. பின்னர் ரெடியாக இருக்கணும். அங்கே மணி இருக்காரு. 2 ரன்னுக்கான பாஸ் ஆகும். 2 ரன்.
பாலோட செகண்ட் ஒன் ஆட பார்த்தாரு சான்ஸ் பார் அந்த எல்லாம் அடிக்கிறாங்களா அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க போன பால் ஒரு வீடு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பின்னாடி நல்லா சாப்பிடுறாங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க விலகி போன காரணத்தால டாட் பால் தான் கொடுப்பாங்க ஸோ கிரேசி அம்பேர் பண்ணாருங்க அப்படியே பவுலரை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பிடுவார்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணி போய் கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு 2 ரன் ஓடுறத பார்க்குறாங்க பாக்ஸ் பாஸ் ரன் ஃபாஸ்ட்டாக விளையாடி வந்தாரு ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல அதன் காரணமாக நெக்ஸ்ட் ஒன் ஆட பண்ணாரு அம்பேர் கால் ஓடி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் போன பாலும் ஒரு ஒயிட் போயிருக்கு பேக் பேக் 2 ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலுங்க முக்கியமான இடத்துல ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு 2 ஓவருக்கு 10 நேல் அடிச்சிருக்காங்க ஸோ மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் 2 டீமும் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஓவர் எனக்கு தெரிஞ்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு பழனி என்ன அவர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே மேட்ச் இங்கிட்ட அங்கிட்ட போகும்போது அந்த ஒரு பழனி என்ன தான் போட்டு மேட்ச் மாற்றினாரு எஸ் அவர் தான் கொடுத்துருக்காங்க 18 பாலுக்கு 29 அடிக்கணும் அந்த மாதிரியே பழனி என்ன அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத சாரி செகண்ட் ஒன் சப்போர்ட் கேட்ச் ஆன பார்த்தா பிடிச்சிட்டாரா பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்பீல் பண்ண நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பண்றது ஒரு ரன் அளவு பண்ணிடுவாங்க இந்த பால்ல லெக் பை அவரோட நெக்ஸ்ட் ஒன் கரண்டி ஆட பார்த்துருக்காரு அங்கே கேப்ல போகுதா ஃபீல்டர் கேப்ல போயிடுச்சுங்க இது கண்டிப்பாக பவுண்டரியாக இருக்கும் தேவையான ஒரு பவுண்டரி பிகேந்த சம்ல தேர்ட் பால்ல கொண்டு வந்திருக்காரு தெளிவான ஒரு பவுண்டரி கண்ணா பேட்ல இருந்து நெக்ஸ்ட் ஒன் தரையோட தெரியா போயிருக்கு 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா பாஸ்டா விரட்டி வந்துருக்காரு ஃபீல்டர் இங்க 2 கால் பண்ணிட்டாங்க ஓடுறாங்களான்னு பார்த்தா பிடிச்சி ஆடிக்கலாங்க 2 ரன் ஓட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் சூர்யா இருக்காரு நல்ல ஸ்டாப் சிங்கிள் 3 ஓவருக்கு 27 லிமிட் இருக்க 2 ஓவருக்கு 19 ரன் அடிக்கணும் இந்த ஓவர் கண்டிப்பாக ரஞ்சித் அவரை கொடுத்து பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர்கிட்ட தான் கூப்பிட்டு பேசுவாங்க ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு 1-2 பார்த்தா அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரியாக இருந்தால் மேட்ச் மாறும் மொமெண்டம் அதுக்கு பின்னாடி போயிட்டாருங்க சரியான சாப்பிடுங்க விரட்டி போயிருக்காரு 2 ரன்னை 3 ரன்னா மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ ஃபீல்டர் ரெடியாக கரெக்டாக பண்ணியிருந்தா 1 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்கலாம் எப்படி இருக்க 11 பாலுக்கு 16 சுச்சிக்கு திரும்ப ஆனாலும் விலைக்கு தாங்க போயிருக்கு ஒயிடு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ஒயிடு கொடுத்துருவாங்க பாலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஃபுல் டாஸ் பாலாக இருந்தாலும் தெளிவாக தரையில் ஆட்டு போயிருக்காரு 2 ரன்னுக்கான சான்ஸா விக்கெட்டானு பார்த்தா அம்பேர் விக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணலாம் விக்கெட் கொடுத்துருக்காருங்க ஃபைனலி கண்ணன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஆனால் அவர் நிறைய ரன் ஓடி புள்ளியை போட்டு டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நல்லா ஆடி கொடுத்துருக்காரு ஒரு ஒத்தான பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் கண்ணன் வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் ஒன் ட்ரை தாண்டி போதான்னு பார்த்தா தெளிவான நேரத்தில் கேட்சையும் பிடிச்சாங்க அடுத்தடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க நல்லா அடிக்கிறாரு சுற்றி திரும்பி ஃபுல்லாக அடிச்சு பார்த்துருக்கலாம் பேட்டை திருப்பினதில் விக்கெட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா சிட்டு இப்படி 3 பால் இருக்கு இந்த ஓவரில் அந்த 3 பாலுமே முக்கியமான பாலாக இருக்க போகுது ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸா பவுன்ஸ் குத்துன இடத்துல இந்த அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் 2 டாட் பால் லாஸ்ட் 1 மோர் பால் இந்த மேட்சுக்கான மேட்ச் பால் அப்படின்னு சொல்லலாம் சூச்சிக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போய் தான் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சுங்க தேவையான நேரத்தில் சுற்றிக்கிட்டு திரும்பி ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சிட்டு அவர் பேட்டில் பட்டு போயிருக்கு ஒரு பவுண்டரி 6 பாலுக்கு 10 மேட்ச் சரியான பரபரப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிடுச்சு என்ன பண்ணுறாங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அந்த ஒரு பவுலர் நியூ பவுலர் யாரை போட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் போன மேட்ச்சில் 6க்கு 6 போட்டு கொடுத்தா சேக் இருக்காரு அதே மாதிரி சூர்யா அவருமே இருக்காரு ஸோ பார்க்கலாம் யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத 6 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மேலே குரூஷியலான சுச்சுவேஷன் சேக் அவரை கொடுத்துருக்காங்க போன மேட்ச் 6க்கு 6 போட்டு கொடுத்துருந்தாரு பார்க்கலாம் இந்த மேட்ச் 6க்கு 10 என்ன பண்ணுறாங்க சூப்பரா போட்டிருக்காருங்க டாட் பால பதிவு பண்ணிருக்காரு
பாலோட செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போனார், காலுக்குள்ளே பூந்து வந்துருக்குங்க. நிற்க வச்சு மாறுறாங்களா? எஸ், மாறிட்டாங்க. மூணாளோட விக்கெட் இங்கே பறி போகுது. சிட்டு சைக்கிள் இருக்க போகிறாரு. போன ஓவரில் கடைசி பாலில் பவுண்டரி எடுத்து சிட்டு ரிமைன் இருக்க 4 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். முக்கியமான பால், தேர்ட் ஒன். பால் தெரிஞ்சு போயிருக்கு. சான்ஸ் பால் கேட்ச பிடிக்கிறாருன்னு பார்த்தா அங்கே சரவணா பாலை ஸ்டாப் பண்ணிட்டாரா? பவுண்டரி போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க. 2 ரன் 3வது ரன் பார்த்தா நோ சொல்லிட்டாங்க. 2 ரன்னுடைய ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ சிட்டு மேலே நம்பிக்கை வச்சு சுந்தர் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். இந்த மேட்ச்சில் செட்டில் பேட்ஸ்மேன், அதன் காரணமாக ஸ்டாப் ஆக சொல்லியிருக்காரு. நம்பிக்கை வச்சு ஆட சொல்லியிருக்காரு. ரிமைன் இருக்க 3 பாலுக்கு 8 அடிக்கணும். உடச்சு போட்ட பால் முக்கியமான நேரத்தில் டாட் பால் நினைக்கிறேன். எஸ், டாட் பால் கொடுத்துருக்காருங்க. சூப்பர்வான டாட் பால். அடுத்த பால் கண்டிப்பாக மேட்ச்சில் முக்கியமான பாலாக இருக்க போது. 2 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். இருக்க 2க்கு 8 முக்கியமான பந்து. மேட்ச் பால். சான்ஸ் பால் கேட்சுக்கு வாய்ப்பா இல்லை ஃபீல்டர் ரட்டி பாலுக்கு வந்திருக்காரு. பிடிச்சிட்டாருங்க கேட்சா. இங்கே பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித். இது பிடிச்சது கேட்சை இல்லை மேட்சுங்கிற மாதிரி. 2க்கு 8 அப்படிங்கிற நிலைமையில இந்த பாலை கேட்சை பிடிச்சி விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்த பால் லீகல் டெலிவரியாக இருந்தாலே இங்கே மேட்சை வின் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகலாம். மரவமங்கலம் ஏசிசி பார்க்கலாம். சொன்னொரு பால் பண்ணாமல் மேட்ச் போட்டாலே மேட்சை வின் பண்ணுவாங்க. டாட் பால், டாட் பால். அதன் காரணமாக இந்த டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகிருக்காங்க இங்கே மரவமங்கலம் ஏசிசி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ப்ரோ.